பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு என்ன செய்தி பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் தேசிய களம். அதனால பேசாமல் இருக்க முடியாது. செந்தமிழர் சீமான் பாரதியை பற்றி RSS பின்னணியில் உள்ள ஒரு அமைப்பு, அது ஏதோ பெல்ஸா ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு அமைப்பு ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்திலே பாரதியை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா? RSS கூட்டத்திலே பேசினார், ஆனால் என்ன பேசினார், எந்த கருத்தை அங்கே வலியுறுத்தினார் என்று பதிவுகள் ஏராளம். நம்முடைய தம்பி கூத்தாடி விஜய் கட்சியினரை தற்குறிகள் தற்குறிகள் தற்குறிகள், நீ மட்டும் என்ன பொற்கூரியா? சேட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக்கு, அப்புறம் கார்த்திகா, இந்த வாய்கிளியே பேசுற நீங்க என்ன பொற்கூரியா? நீங்களும் தற்கூறிகள் தான். RSSக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? RSS ஒரு அபாயம் என்ற புத்தகம் ஒன்று இருக்கு, விடுதலை ராஜேந்திரன் 1978 எழுதினது. யாராவது அந்த புத்தகம் கருப்பா சிவப்பா என்று உங்களுக்கு தெரியுமா? தமிழ் தேசியத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய தமிழர் தேசிய முன்னணி தலைவர், உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் பொடாச்சட்டத்தில் ஏறக்குறைய 18 திங்கள்கள் கடலூர் சிறையில் இருந்தார். வெளியே வரும்போது 700க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசம்னு ஒரு அருமையான புத்தகத்தை கொண்டு வந்து வெளியே போட்டார். யாராவது அந்த அட்டை படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இந்த RSS இயக்கத்திலே சீமான் பேசுனது எந்த வகையிலே தவறு, எந்த வகையிலே பிழை என்று வாய்கிலேயே பேசுறீங்களே. RSS அமைப்பு சிற்பவன் பார்ப்பனர்களை ஆளுமையாக கொண்ட அமைப்பு, அவர்களை மட்டுமே ஆளுமையாக கொண்ட அமைப்பு, சனாதனத்தின் அடிப்படையிலான அமைப்பு. நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன், அதற்கு கீழே பஞ்சமன். இப்படியெல்லாம் 4 வண்ண கோட்பாட்டோடு அமைக்கப்பட்ட அமைப்பு. இலங்கையை மட்டும் விட்டுருவான். ஏன்னா இலங்கையில தமிழர்களின் தாயகம் இருக்கு, அதை மட்டும் விட்டுருவான். ஆப்கானிஸ்தான், பூட்டான், சிக்கிம், நேபாளம், அகன்ற இந்து ராஜ்யம், பார்ப்பன்களுடைய ஆளுமை, இதுதான் RSS. அதற்கு எந்த சமூகமாக இருந்தாலும் சமூகங்களிலே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை பிளவுபடுத்தி 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 மோதவிட்டு திருப்பரங்குன்றத்திலே என்ன நடக்கு? திருப்பரங்குன்றத்திலே நம்முடைய ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஹரிபரந்தாமன் அழகாக செய்தியாளர்கள் கூட்டத்திலே விலைக்கு பேசினார்கள். நானே எதிரே இருந்தேன். நம்முடைய நீதி அரசர், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதி அரசர் சுவாமிநாதன், அவர் RSSலே பயிற்சி எடுத்தவர். நீதித்துறையிலே RSSலே பயிற்சி எடுத்தவர் நீதிமன்ற நீதிபதியாக வருகிறார்கள். காவல்துறையில் நம்முடைய அண்ணாமலை போன்றவர்கள் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் என்று ஆட்டம் போடுகிறார்கள். திருப்பரங்குன்றம் நம்முடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடு முப்பாட்டன் முருகனுக்கு சொந்தமான குன்றம் தான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அது திருப்பரங்குன்றம் தான். பழனியும் திருப்பரங்குன்றம் தான். அதுல ஒரு தர்கா இருக்கிறது. எப்படியோ ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தர்காவை உருவாக்கி விட்டார்கள். இதுவரைக்கும் இந்து என்று சொல்லக்கூடிய சைவர்களான தமிழர்களுக்கும் இஸ்லாம் மதத்தை ஏற்றவர்களுக்கும் அங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த RSS உள்முக விளையாட்டு, அவர் எச்சிக்கலை ராஜா என்று சொல்லலாம். அந்த எச்சிக்கலை ராஜா சொல்றாருல்ல, நாங்கள் அயோத்தியாக்குவோம். அயோத்தி இங்க கிடையாது, அது வடக்க. அப்படி இந்த உள்முக வேலைகளை செய்து கொண்டு சமுதாயத்தை பிளவுபடுத்துவது, மொழி வழி மாநிலமே வேண்டாங்கிறார். RSS அமைப்புல பேச முடியுமா? என் தம்பி செந்தமிழ் சீமானை நான் சவால் விட்டு கேட்கிறேன். நீங்கள் போய் எங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பேசினீர்களா? பாரதி தமிழ்நாடு பேசினாரு, ஆனா பாரத தேசம் என்று பேசினாரு. பாரத தேசம் என்று சொன்னாலே உங்களை RSS காரர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். எப்படி தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தமிழ் இந்து அல்லது இந்து தமிழர்னு ஒரு கருவாட்டு சாம்பாரை முன்னிறுத்துறாரு பாருங்க, அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்புறம் தன்னுரிமை கோட்பாடு என்று வந்தவர் இப்ப கூட்டாட்சி கூப்பாடு என்று மீண்டும் ஒரு கருவாட்டு சாம்பார். அது போலத்தான் தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார், நாம மறுக்கல. காவிரி தன்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதியென மேவிய 6 பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாடினார். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினாரு. அந்த ஒரு பாட்டில தான் தமிழ்நாட்டை பாடியிருக்காரு.
தமிழ்நாட்டுக்கு உரிமை வேண்டும் என்று எங்கேயாவது பாடியிருக்காரா பாரதி? அப்புறம் இந்துஸ்தான் பாடியிருக்காரு இல்லையா? அந்த இந்துஸ்தானைத்தானே இந்து ராஜ்யம், அகண்ட இந்து ராஜ்யம் என்று RSS முன்மொழிகிறது. இந்துஸ்தான் என்று பாடியிருக்காரா இல்லையா? பாரதம் என்று பாடியிருக்காரா இல்லையா? ஆதி சிவன் பெற்றெடுத்தான் என்றெல்லாம் பாடுறாரா இல்லையா? ஆரிய மைந்தன் என்று தன்னை தமிழ் மைந்தன் என்று பாடல. நம்முடைய பச்சை தமிழர், நம்முடைய கப்பலோட்டிய பெருந்தமிழர், கப்பலோட்டி தமிழர் என்று தன்னை அடையாளப்படுத்தினாரு. பாரதி எங்காவது தன்னை தமிழ் தாயின் தவ புதல்வர், தமிழை பாடுவதற்காகவே தமிழ் தாய் என்னை பெற்றெடுத்தால் நான் தமிழ்நாட்டின் குடிமகன் என்று தமிழ் என்றோ தமிழன் என்றோ தமிழ்நாடு என்றோ எங்கேயாவது பாடியிருக்காரா? போற போக்கில் அந்த பாட்டை பாடிட்டார். தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று பாடுங்கன்ன உடனே ஒரு பாட்டை பாடிட்டாரு. 2-3 பாடல்கள்ல பாடியிருக்கார். பாவலரேர் ஐயா பெருஞ்சித்தனார் அழகாக எழுதியிருக்கிறார். அவர்தான் நமக்கான வரையறை, அவர்தான் நமக்கான எல்லை சாமி. பாவலரேர் பெருஞ்சித்தனார். பாரதி பெரும் புலவர் என்பதிலும் மாறுபட்ட கருத்து இல்லை. நான் வேண்டுமானா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், படிங்க. செந்தமிழன் சீமானவர்களே, பெருஞ்சித்தனார் ஐயா எழுதின படிங்க. தமிழ்நாடு பாரதி கண்டுபிடிச்சதா? சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடு வருகிறது, சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு வருகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூற நல்லுலகம் என்கிறது. நாடல்ல, உலகமே எங்களுக்கு தமிழ் கூறுற இடம்தான், தமிழ் பேசுகிற மக்கள் கூட்டம்தான் உலகம் என்று தொல்காப்பியம் பாடுது. எனவே நீண்ட நெடிய வரலாறு உண்டு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க RSS கூட்டத்திலே போய் பாரத தேசம் என்று நீங்கள் பாடினாலே தமிழ் தேசிய கொள்கைக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு அருந்து போச்சு. நீங்க இந்திய தேசியவாதி. கொள்கை சாட்டை திறமை கொள்கை எங்ககிட்ட இருக்கு. இடும்பாவன கார்த்திகை எங்ககிட்ட கொள்கை இருக்கு. நம்ம தங்கை கார்த்திகா எங்க என்ன கொள்கை சொல்லுங்க. திராவிட இயக்கங்கள் கூட மாநில சுயாட்சி என்று ஒரு எல்லையோடு சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள். நேற்று கூட பேசியிருக்காரு தமிழ்நாட்டை பற்றி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் திருவண்ணாமலையில. அடிபணிய மாட்டோம், அடிபணிய வைப்போம் என்று சொல்லணும். கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை குறந்தான் சேர மகன் என்று அந்த காலத்திலே மன்னாதி மன்னன் படத்திலே மக்கள் திலகமாக்க பாடுவார். அது மாதிரி வடக்கிருந்து வருகிறவர்கள் நாங்கள் அடிபணிய வைப்போம் என்று சொல்லணும். ஆனா அதை சொல்லாம அடிபணிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். நாம் தமிழர் கட்சியை கேட்கிறேன், உங்களுடைய கொள்கை என்ன? சாலை போடுவது ஒன்று கொள்கை கிடையாது. ஒரு 1000 மரங்களை வைத்து வளர்ப்பது கொள்கை கிடையாது. அப்புறம் ஒரு பாலம் கட்டுவது கொள்கை கிடையாது. கொள்கை என்றால் மொழிக்கு, இனத்திற்கு, நாட்டிற்கு என்ன கொள்கை சொல்லுங்க. பாட்டாளி மக்களுக்கு சில கொள்கை கேட்டால் சொல்லணும். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உன்னத கொள்கை, பாமக கொள்கை. தன்னுரிமை மாநாடு போட்டார் ஐயா 92ல, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு. அதுல பாட்டாளி மக்களின் கொள்கையாக தன்னுரிமை கோட்பாடு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி 10 லட்சம் பேர் பேரணி போய் அதற்காக சிறைக்கு போனாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கான கொள்கை வரையறை என்ன? மாநில சுயாட்சி கேட்கிறீங்களா, அல்லது மொழிவழி தேசியங்களின் தன்னுரிமை கேட்கிறீர்களா, அல்லது தேசிய தலைவர் பிரபாகரன் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அவர் தனிநாடு கட்டு போராடினாரு. நீங்கள் என்ன கேட்கிறீங்க? சாட்டை துறைமுகம் சொல்ல முடியுமா? இடமாவனம் கார்த்திக் சொல்ல முடியுமா? என் தம்பி சீமானே சொல்ல முடியும். இது வரைக்கும் சொல்லல. ஆவணமுறை என்கிட்ட இருக்கு. நாம் தமிழர் கட்சி போட்ட ஆவணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. வேண்டுமானால் பொதுவெளியில வாங்க, ஆவணத்தை கொண்டு போடுகிறேன், உங்க கொள்கையை சொல்லுங்க, பேசிக்கிடுவோம். இப்படிப்பட்ட நிலையில மாண்பு பண்பாடு அது பூரா குட்டிச்சவராக்குறத இந்த நாம் தமிழர் தற்கொலைகள் தான். திமுக காரன் அவன் எவனாவும் இருக்கான். அவன் ஒன்றிய பொறுப்புல இருக்கான், மாவட்ட பொறுப்புல, எந்த பொறுப்புல இருக்க, பொறுப்பு இல்லாமலே போறான். ஒரு திமுக தொண்டன் வைத்துக் கொள்வோம். அவன் யாரு? தமிழன் தானே. அவன் ஏதோ கிறுக்குத்தனமா வந்து பேசினா நீங்க என்ன செய்யணும்? சட்டப்படி அவனை பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்கணும். அவன் மீது தாக்குதல் தொடுப்பது காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? அதில் சீமானே வண்டியை விட்டு இறங்கி அந்த திமுக தொன்னை எதற்காக தாக்குதல் தொடுக்க வேண்டும்? பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டியதானே? அதுதானே நியாயம், அதுதானே சட்டப்படியானது. ஆக காட்டுமிராண்டித்தனத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதே போல பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை உண்டு. சவுக்கு சங்கரை வலுக்கட்டாயமா கைது செய்யறாங்க. அவன் வீட்டு கதவை உடைத்து விட்டு கைது செய்யறாங்க. இது எந்த வகையில சரியானது? எந்த வகையில சட்டப்படியானது? எந்த வகையில நியாயப்படியானது? எவ்வளவு வழக்கு வேண்டுமானாலும் போடட்டும், கைது செய்யட்டும், நீதிமன்றத்தில் நிறுத்தட்டும், சிறைக்கு அனுப்பட்டும், அது வேறு. அவர் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வார், வழக்குரைஞர் பார்த்துக் கொள்வார்கள். தேவையானால் சவுக்கு சங்கரே வாதாடுவார். எவனோ 94,000 ரூபாய் பணம் அனுப்பிட்டான், எவனோ திரைப்பட எடுக்கிறத இவர் பேசிட்டாரு. இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து
ஏன் அன்புமணி ராமதாஸ் கைது செய்ய சொல்லுங்க பார்ப்போம். மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார். செந்தமிழர் சீமான் அவர்களே, அன்புமணி ராமதாஸை கைது செய்ய வைங்க. திராவிட மாடல் அரச ஒரே ஒரு சொல்லுல உங்க முகத்திரை கிழிந்து போச்சு. திருச்சியில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் KN நேரு அவர் மீது 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கு. அந்த செய்தியை ஊடகவியலால் கேட்கும்போது ஒரே விடையில நான் திராவிடத்தின் பக்கமா வரக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய ஒரு டீம் பி டீம் ஏதோ ஒரு டீம், இந்த வெங்காய டீமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுவதை போல ஐயா நேரு மீதான குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை. அப்புறம் பொன்முடி மீது குற்றச்சாட்டு இல்லையா? துரைமுருகன் மீது குற்றச்சாட்டு இல்லையா? KN நேரு யாரு? ஏவா வேலு யாரு? உங்களுடைய தம்பிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் தாய்மொழி தெலுங்கு. திருச்சியில மாநாடு போட போறீங்க. நேரு இடையூறு செய்து விடக்கூடாது. அவர் நினைத்தாருன்னா திருச்சியில நீங்க மாநாடு போட முடியாது. ஆகையினால ஊடகவியலால் கேட்கிற கேள்விக்கு நேரு ஐயா மீதான அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை. கிழிஞ்சு போச்சு உங்க முகம். நீங்க திராவிடத்திற்கும் பின்னணியில் நிற்கிறீங்க, இந்துத்துவக்கும் பின்னணியில் நிற்கிறீங்க, இந்திய தேசியத்திற்கும் பின்னால் நிற்கிறீங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு மாமா, அப்புறம் திருச்சி வேலுச்சாமி உங்களுக்கு மாமா. இப்படி இந்திய தேசியத்தை முன்னிறுத்துகிற வேலுச்சாமி மாமாவா இருக்கலாம், இந்துத்துவம் முன்னிறுத்துகிற நயினார் நாகேந்திர மாமாவா இருக்கலாம். ஒருவேளை ஆமா திருச்சி வேலுச்சாமி மாமா என்றால் KN நேரு அவர்களும் வேலு அவர்களும் உங்களுக்கு மாமா தான். எனவே இந்த மாமாக்களுக்கு சார்பான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற தற்குறியா தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி திசை மாறி போய்விட்டது, மடை மாறி போய்விட்டது. அவர்களுக்கு இந்த சாட்டை துரைமுருகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை விட மேலான வாழ்க்கை ஒன்றுதான் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு. உங்களுடைய முகத்திரை இந்த தேர்தலோடு நார் நாரா கிழிந்து போகும். நன்றி, வணக்கம்.